சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே மீண்டுமாய் நாம் ஒன்று சேரவும், தேவனுடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய சத்தியங்களை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்னைக்கும் கூட நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்ப கடைசியா நம்ம பார்த்தோம் 2 சாமுவேல் 21 அதிகாரத்துல நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? எது வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் அப்படின்னா 21 அதிகாரம் 14வது வசனம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தாவீது கிட்ட இருந்த அந்த வீரர்கள் அவங்களாம் எப்படிப்பட்ட பலசாலிகள், எப்படியெல்லாம் தாவீதுக்கு உதவியா இருந்தாங்க அப்படிங்கிறத மீதி இருக்கிற வசனங்களும், 22 அதிகாரம் தாவீதினுடைய அந்த துதி, 2 சாமுவேல் 22 அதிகாரம் முழுக்க பாத்தீங்கன்னா தாவீது தேவனை துதித்த அந்த துதி தான் அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுவும் கூட நீங்க சங்கீதம் 18 பாத்தீங்கன்னா இதே அங்க இருக்கும். சங்கீதம் 18:1 வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு கடைசியா நம்ம அதை முடிக்கும் போது எப்படி முடியுதுங்க வசனம்? தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அப்ப இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா வசனத்துல தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். அந்த அதிகாரம் தான் இங்க, சரிங்களா? அப்ப இதுல நம்ம பார்க்கிறதுக்கு பெரிய விஷயங்கள் ஒண்ணும் இல்லாததுனால நம்ம 23 அதிகாரமும் நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது தாவீதினுடைய அந்த கடைசி வார்த்தைகளா இருக்கிறதுனால இப்ப நம்ம 24வது அதிகாரத்துக்கு போயிடலாம், சரிங்களா? பின்னாட்கள கர்த்தருக்கு சித்தமான இதுல ஏதாவது தேவன் காரியங்கள் வெளிப்படுத்தினார்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்னா உங்க மத்தியில நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப 2 சாமுவேல் 24 அதிகாரம் கூட இன்னைக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் சொல்லுங்க? இதை ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்னா தனியா ஒரு சப்ஜெக்டா அங்க நம்ம பார்த்திருக்கிறோம். இப்ப அநேகர் புதுசா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் இத ஒரு தடவை என்ன பண்ணிடலாம்னா நம்ம பார்த்து போயிடலாம் இல்லைங்களா? அது நம்ம எல்லாருக்குமே என்னவா இருக்கும்னா கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். அப்ப 2 சாமுவேல் 24 அதிகாரம் நம்ம பார்க்கலாம். இதே சம்பவம் வேற ஒரு இடத்துலயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்க தெரியுங்களா? 1 நாளாகமம் 21 அதிகாரம். இதே சம்பவம் அப்படியே ஒரு அதிகாரம் ஃபுல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இங்கேயும் இந்த ஒரு அதிகாரம் ஃபுல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் வந்து இந்த ஒரே அதிகாரத்துல இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா கூட இது இருக்குது. இப்ப நம்ம போயிடலாம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது அப்படின்னு இருக்குங்களா? திரும்ப மூண்டது அப்படின்னா அப்ப ஏற்கனவே என்ன இருக்குது? இஸ்ரேல் மேல கர்த்தருடைய கோபம் மூண்டிருக்கு. எப்ப எல்லாம் மூண்டுச்சு அப்படின்னா வனாந்திரத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கோபம் இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் வனாந்திரத்திலேயே கோபப்பட ஆரம்பிச்சாரு. அப்புறம் நியாயாதிபதிகள் தவறு செய்யும் போது கோபப்பட்டாரு. சவுல் ராஜா தவறு செய்யும் போது கோபப்பட்டாரு. தாவீது முதல் தவறு செய்யும் போது, எந்த தவறு? பத்சேபால் விஷயம் இல்லைங்களா? அப்ப கூட கோபப்பட்டார். 2 சாமுவேல் 11 அதிகாரம் 27வது வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்த. அப்ப கூட கர்த்தருக்கு தாவீது மேல கோபம் வந்துச்சு. இப்ப நம்ம பார்க்கிறோம் கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேலின் மேல் மூண்டது. ஏன் கர்த்தருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மேல கோபம் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை தான் என்ன ஆகுதுன்னா பின்னாடி வர காரியங்கள் சொல்லுது. ஏன் கோபம் மூண்டுச்சு அப்படின்னா, இஸ்ரேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். தாவீது உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்துடுச்சு, நம்ம கிட்ட இருக்கிற யுத்த ஜனங்களை எல்லாம் இலக்கம் பார்த்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் உள்ளுக்குள்ள உதயம் ஆயிடுச்சு. இதுதான் கர்த்தருடைய கோபத்துக்கு காரணம். அப்ப இது நல்ல காரியமா கெட்ட காரியங்களா?
தன்கிட்ட இருக்கிற படை வீரர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இலக்கம் பாக்குறது நல்ல காரியமா கெட்ட காரியமா? கர்த்தர் கோபம் வந்துருச்சுன்னு வேற படிச்சுட்டோம். அப்ப நிச்சயமா அது என்ன காரியமா தான் இருக்கும்? கெட்ட காரியமா தான் இருக்கும். ஏன் அது தப்பா? தன்கிட்ட எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இலக்கம் பார்த்தா எதிரி ஜனங்களை போய் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுக்காக இந்த இலக்கம் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த இலக்கம் பார்க்கறதுக்கான தாவீது என்ன பண்ணாரு? தூண்டப்பட்டார், ஏவப்பட்டான் இருக்கு இல்லைங்களா? இந்த ஏவனது யார் அப்படிங்கிறத 1 நாளாகமும் 21:1 வாசிங்க. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்ப இந்த ஏவன விஷயத்தை செஞ்சது யாரு? சாத்தான் தான் இந்த ஒரு எண்ணத்தை தாவீதுக்கு கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு எண்ணம் தாவீது மனசுல வந்துச்சு? எதுக்காக இலக்கம் பார்ப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய பலன் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு ராஜானா அவருக்கு கீழே எத்தனை போர் சேவர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கு தகுந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு எதிரி நாட்டு ராஜா ஒரு 20,000 பேர் போர் வீரர்கள் வச்சுட்டு இருக்கிறாரு. இவர் எண்ணி பார்க்கும்போது 10,000 இருந்தா தைரியமா சண்டைக்கு போவாரா? போக மாட்டார். ஒரு 25 இருந்தா என்ன பண்ணுவாரு? இல்ல அதே அளவு 20 இருந்தா கூட என்ன பண்ணலாம்? போகலாம். அப்ப இலக்கம் பார்க்கறது சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவர் இலக்கம் பார்க்க சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி இலக்கம் பார்க்கறது தப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாதாரணமா இது தவறு கிடையாது. ஏன் தவறு கிடையாது அப்படின்னா, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிக்கணும்னா நம்ம எதிரியை குறிச்சு நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளை குறிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? தெளிவா தெரிஞ்சிருந்தா தான் நம்ம போய் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா, இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது பொதுவா சாதாரண விஷயம் தான். சுற்றில இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படித்தான் அவங்க படை வலிமையை பார்த்துதான் இன்னொரு நாட்டுக்கு சண்டைக்கு போவாங்க. ஆனா இது என்ன நடந்துருச்சு அப்படின்னா, மத்த ராஜாக்கள், உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் யாரால இயக்கப்படுறவங்க? அவங்களுடைய அதிபதி யாருங்க? அது சாத்தான். ஆனா தாவீது அப்படிப்பட்டவரானா? தாவீது யாரால நடத்தப்படுகிறவர்? அவர் தேவனால அங்க நடத்தப்படுறவர். அப்படிங்கும் போது தாவீது இப்படி பண்ணது தவறு. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க யார சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன்னா, தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன். அப்ப தேவனை முழுமையா நம்பி இருந்த தாவீது இப்பதான் முதல் முறையா என்ன பண்றாருன்னா, தன்னுடைய மாம்ச பலத்தை இங்க நம்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய சண்டைகள்லாம் போயிருக்கிறார். அப்பெல்லாம் அவரு மாம்ச பலத்தை நம்பினாரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. எதுக்கெல்லாம் அப்படி சொல்லலாம்? எப்பெல்லாம் அவர் மாம்ச பலத்தை நம்பல. கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது இவர் மாம்ச பலத்தை நம்பல. மாம்ச பலத்தை நம்பி இருந்தா பூணு ஊதி இருந்தாலே கோலியாத்து இவர் எங்க வைப்பாரு? பறந்திருப்பாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் வர, நான் யாரோட நாமத்துல வரேன்? நீ நிந்தித்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அப்ப இவர் யார முழுக்க முழுக்க நம்பி இருந்தாரு? தேவனைத்தான் நம்பி இருந்தார். இன்னொரு தடவை பெலிஸ்தர் அவருக்கு விரோதமா யுத்தத்துக்கு வரும்போது பாருங்க இவர் எப்படி சண்டைக்கு போறாரு அப்படின்னு சொல்லி. இது கூட பெலிஸ்தியர் அந்த கோலியாத்து விஷயம் கூட நம்ம வாச்சிடலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இப்ப யாருடைய நாமத்துல சண்டைக்கு போனாரு? அப்ப முழுக்க முழுக்க தேவனையே நம்பி தேவனையே சார்ந்து என்ன பண்ணார்னா அங்க யுத்தத்துக்கு போனார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வரும்போது, இவருக்கு விரோதமா வரும்போது பாருங்க 2 சாமுவேல் 5:17 இருந்து. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது, முதல் முறையா தாவீது இப்ப இஸ்ரேல் மேல் ராஜாவாயிட்டார் அப்படிங்கறது கேள்விப்பட்ட உடனே அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். ஏன்னா ஏற்கனவே சவுல முறியடிச்சதே யாருன்னா பெலிஸ்தர் தான். இப்ப அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. மறுபடி தாவீதை ராஜாவாக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடி பெலிஸ்தர் என்ன பண்றாங்கன்னா யுத்தத்துக்கு வராங்க. அப்படி வரும்போது அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஃபர்ஸ்ட் பாதுகாப்பான இடத்துக்கு போய்கிட்டாரு. பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். அவங்க ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில பரவி இருக்கிறாங்க. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, பாத்தீங்களா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா, நான் அவங்களை ஜெயிச்சிருவேனான்னு இவர் தன்னுடைய பலத்தை பார்க்கல. நம்ம கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கல. கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறார். ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அப்ப கர்த்தர் சொல்ற, நீ போ, நான் நிச்சயமா ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து
அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். இப்ப பாருங்க, இது முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். இப்ப யார நம்பணும்? இவரு யாரையும் நம்ம ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிறாரு. மறுபடியும் இவர் போய் அதே பலத்தோட சண்டை போடலாம். ஆனா தாவீது அப்படி பண்ணல. ஏன்னா நம்மளா இருந்தா அப்படி பண்ணிருப்போம். முதல் தடவை கர்த்தர் வெற்றி கொடுத்துட்டாரு, அடுத்த தடவை யாரு வெற்றி கொடுத்துருவா? அதெல்லாம் கர்த்தர் கொடுத்துருவாரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போயிடுவோம். ஆனா தாவீது அப்படி பண்ணல. பாருங்க, பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது, அதாவது இவங்க போக மாட்டாங்களாம். தாவீது அவங்க ஆளுங்களாம் அப்படியே அமைதியா இருப்பாங்களாம். ஆனா முசுக்கட்டை செடியில என்ன கேட்குமா? யாரோ போற ஒரு இரைச்சல் கேட்குமா? அப்ப யார் போறாது? தேவ தூதர்களை தேவன் அனுப்புறாரு. ஏன்னா பெலிஸ்தர் முதல் தடவை அடி வாங்கின உடனே அடுத்த தடவை எப்படி அதே மாதிரி வருவாங்களா? மிகுந்த எச்சரிப்போட பாதுகாப்போட வருவாங்க. அதனால அவங்க எப்படியெல்லாம் வராங்கிறது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரிஞ்சதுனால ஐடியா சொல்றாரு. என்னன்னா, நீ இப்படி போ, சுத்தி போ, முசுக்கட்ட செடிகளுக்கு போ, அங்கேயும் போய் நீயா சண்டைக்கு போயிடாத, காத்துக்கிட்டு ஒரு இரைச்சல் கேட்கும். ஏன்னா நான் போங்கன்னு சொல்லியிருப்பேன் தேவதூதர்களை. அவங்க கிளம்பி போன பின்னாடி அந்த இரைச்சலை கேட்ட பின்னாடி நீ நேராய் போகாமல் அவர்கள் பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக, அதான் கர்த்தர் புறப்பட்டிருப்பாருன்னா என்ன அர்த்தம்? தேவ தூதர்கள் போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். பாருங்க, அப்ப ரெண்டாவது தடவை விசாரிக்காம ஃபர்ஸ்ட் நான் ஜெயிச்ச மாதிரியே ஜெயிப்பேன் தாவீது போயிருந்தா என்ன இருக்கும்? இப்படியாய் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் தேவனை நம்பியே தேவனையே சார்ந்து வாழ்ந்த தாவீது இப்ப ஒரு காலகட்டம் வரும்போது, இவ்வளவு காலம் தேவனையே எல்லாத்துக்கும் நோக்கி பார்த்து ஜீவித்த தாவீது இப்ப முதல் முறையா தன்கிட்ட இருக்கிற படைபலனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்பவுமே என்னையே தானே நீ நோக்கி பாப்ப, இப்ப என்ன உனக்கு புதுசா ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா அந்த எண்ணத்தை உருவாக்கிட்டது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்பவுமே நமக்குள்ள கூட அந்த ரெண்டு சவுண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சவுண்டு தேவன் நம்ம கூட பேசுறது ஆவியின் மூலமா, இன்னொன்னு சாத்தான் நமக்குள்ள பேசுறது. இப்படி செய்யணும் அவரும் சொல்லுவாரு, இப்படி செய்யும் இவரும் சொல்லுவாரு. அதான் அழகா சொல்றானா, ஒரு ஃபுட்பால் யாருங்க, நாம இந்த பக்கம் இவர் எட்டி உதச்சு அங்க கொண்டு போயிட்டு இருந்தா அவர் ஒரு உத விட்டா இது என்ன ஆயிடும், நேரம் அங்க வந்துடும். ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கேன் பிரதர்னு போயிட்டே இருப்போம். டக்குன்னு பார்த்தா எங்க இருப்போம், அவர் ஒரு உத விட்டா போதும் நேரம் இங்க வந்திருப்போம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதான் ஒரு போராட்டம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. சரி பரவாயில்ல, ஆனா இதுல நம்ம ஆண்டவரை பச்சம் சார்ந்து என்ன பண்ணா ஜெயிக்கணும். இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இப்ப தாவீது சாத்தான் அந்த ஏவுதலை கொடுத்ததுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு. அப்ப என்ன நடந்துருச்சு? மறுபடியும் வந்துருங்க, 2 சாமுவேல் 24 அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற, இப்ப இந்த எண்ணம் வந்த உடனே தாவீதுக்கு தெரியல இது சாத்தான் கொடுத்த எண்ணம்னு. நல்லா தானே போயிட்டு இருக்குது, படைவீரர்களை எல்லா சுத்திலும் இருக்கிற ராஜாக்கள் இலக்கம் பாக்குற மாதிரி தானே நானும் பாக்குறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா சேனாதிபதிகளை கூப்பிட்டு சேனாபதியாகிய யோவாபை பார்த்து, அதுல பெரிய தளபதி யோவாப்பை கூப்பிட்டு, ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலரின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். பொதுவா இமய முதல் குமரி வரை அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. அது என்னதுங்க? தான் முதல் பெயர். இது நிறைய இடத்துல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம பாக்குறோம். அப்ப முழுக்க இஸ்ரேல் தேசம் முழுக்க, ஏன்னா தான்ங்கிறது வந்து மேல இருக்கும், பெயர்செபாங்கிறது கீழே இருக்கும். இது ஃபுல்லா என்ன பண்ணுனா ஒரு இடம் விடாம ஃபுல்லா போய் என்ன பண்ணுனா இஸ்ரேலரை தொகையிடு அப்படின்ன உடனே யோவாபுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னது, இஸ்ரேல் ஜனம் இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம செஞ்சதே இல்லையே, முழுக்க தேவனை சார்ந்து வாழ்ந்த ஜனங்களாச்சே நாம அப்படிங்கிறது யோவாபுக்கு புரியுது, தாவீதுக்கு புரியல. கீழே வாசிங்க. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ராஜா, இப்ப போர் சேவர்கள் 20,000 பேர் இருக்காங்கன்னா, இல்ல 20 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அது 100 மடங்கு தேவன் வர்த்திக்க பண்ணுவாரு. ஆனா நம்ம இலக்கமெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறார்.
ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். எதுக்காக இவ்வளவு காலம் நம்ம ஜெயிச்சோமே, என்னைக்காவது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டா நம்ம சண்டைக்கு போனோம், தேவன் நம்ம கூட இருக்கலையா, என்ன ராஜா இப்படி ஒரு விருப்பம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும், ஆகிலும் யோவாபும் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை செல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. அவங்க சொன்ன வார்த்தை அங்க செல்லுபடி ஆகலாமா? அது செல்லுபடி ஆகாம என்ன ஆயிடுச்சுன்னா அது ராஜாவினுடைய வார்த்தை பலத்தை. ஏன்னா பாருங்க, சாத்தான் உள்ள ஏவிட்டாரு. சாத்தான் உள்ள ஏவனாருனாலே பொதுவா என்ன வந்துரும் தெரியுங்களா? பெருமை வந்துரும். நான் சொல்றத நீங்க கேக்குறீங்களா, நீங்க சொல்றத நான் கேட்கிறதா, இந்த ஒரு எண்ணம் வந்துருச்சு பாருங்க. இப்ப யோவாப் சொன்ன உடனே ராஜாவின் வார்த்தை பலத்ததுன்னா அங்க நிறைய விஷயங்கள் போயிருக்கும். கடைசியில ஒரு நான் சொல்றேன்ல, நான் ராஜா சொல்றேன்ல, நான் சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா பலத்ததுன்னா ஒரு அதிகாரம் நிறைஞ்ச வார்த்தையை தாவீது அங்க யூஸ் பண்ணிட்டாரு. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாபும் ராணுவ தலைவரும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய், வேற வழி இல்ல, ராஜா கட்டளை என்ன பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஆர்டரை மீற முடியாது. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நம்ம எண்ணி பார்த்து சொல்லுவோம் என்ன பண்றது அப்படின்னு அவங்க கிளம்பிட்டாங்க. யோர்தானை கடந்து காத் என்னும் ஆறுகளின் நடுவே இருக்கிற பட்டணத்திற்கு வலது புறமான ஆரோவேரிலும் யாசேரிடத்திலும் பாளையம் இறங்கி அங்கே இருந்து கீலேயாத்திற்கும் தாதீம் ஓத்சிக்கும் போய் அங்கே இருந்து தானியானுக்கும் சீதோனின் சுற்றுப்புறங்களுக்கும் போய் பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏவியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் அங்கே இருந்து யூதாவின் தென்புறமான பெயர்சபாவுக்கு போய் இப்படி தேசமெங்கும் சுற்றித் திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமுக்கு வந்தார்கள். அப்ப கிட்டத்தட்ட 9 மாதம் 20 நாள் என்ன இருக்கிறாங்கன்னா ஃபுல்லா தேசத்தை ரவுண்ட் அடிச்சு கணக்கு எடுத்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா எருசலேமுக்கு வந்து சேர்றாங்க. யோவாப் ஜனத்தை இலக்கம் பார்த்த தொகையை ராஜாவுக்கு கொடுத்தான். இஸ்ரவேலிலே பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர் 8 லட்சம் பேர் இருந்தார்கள். யூதா மனுஷர் 5 லட்சம் பேர் இருந்தார்கள். மொத்தம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல 8 லட்சம் பேர், யூதாவுல 5 லட்சம் பேர். மொத்தம் எத்தனை லட்சங்க? 13 லட்சம். 8 லட்சம் 5 லட்சம் எவ்வளவுங்க? சரி, அப்ப 13 லட்சம் யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவீதுக்கு கொடுத்துட்டாங்க. இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? தப்பு செய்யற வரைக்கும் அது தப்பாவே தெரியாது, தப்பெல்லாம் செஞ்சு போச்சு. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, சண்டை போடுற வரைக்கும் நம்மளை போல நல்லவங்க யாருமே இல்லை. நம்ம சண்டை போடுறது நியாயம் இருக்குங்களா இல்லையா? சரியான 100க்கு 100 சரியான காரணம் இருக்கும். எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். எல்லாம் எழுத்து பேசுறது என்னென்னமோ பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா அடுத்த நாள் காலையில ஜெபத்துல உட்கார்ந்தா தான் என்ன அது ஆரம்பிக்கும், இங்க இருந்து குறுன்னு ஆரம்பிச்சு இப்படி பண்ணிட்டோமே. அப்பதான் எப்பயோ கேட்ட சப்ஜெக்ட்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ஞாபகம் வந்து இவ்வளவு சப்ஜெக்ட் கேட்டு இப்படி நடந்துட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் யாருக்கு கூட வந்துச்சு. தாவீது ஏதாவது குற்றவாளியா பாக்குற மாதிரி மனசு வருதா? குற்றவாளியா பாக்குறீங்களா? பாக்குற மாதிரி இருக்கா? இல்ல, நம்மளோட தாவீது பரவாயில்ல இல்லைங்களா? பாருங்க, இப்ப இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. இப்பதான் உணர்வு வருது, ஐயோ இவ்வளவு காலம் நம்மளை வழி நடத்திட்டு வந்த தேவனுக்கு விரோதமா இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இருதயம் வாதிக்குது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இதுதான் தாவீது கிட்ட தேவனுக்கு பிடிச்ச மிகப்பெரிய குணலட்சணம். நிறைய ராஜாக்கள் இருக்காங்க, ஆனா தாவீது கிட்ட தேவன் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? தாவீது எந்த வகையில வித்தியாசமானவர்னா, ஒரு தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே உணர்வு அடைஞ்சிட்டாருன்னா உடனே பாவ அறிக்கை பண்ணிடுவார். பாவ அறிக்கை பண்ணிட்டு மறுபடியும் அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாரு, செய்ய மாட்டார். சரிங்களா? அதான் தாவீதுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். ஒரு தவறு சுட்டி காட்டப்பட்டுருச்சுன்னா உடனே உணர்வு அடைஞ்சு தேவனுடைய சமூகத்துல மன்னிப்பு வைப்பாரு. இது தேவனுக்கு ரொம்ப 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 பிடிச்ச குணலட்சணம். ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, இருக்காங்கல்ல, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? அவங்க இப்ப சொந்த தேசம் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு அந்த ராஜ்யம், அதாவது முழு உலகத்தை ஆளக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு இன்னும் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அவங்களுக்கு அது கிடைக்கல. எப்ப கிடைக்கும் அப்படின்னு தேவன் சொல்றாரு தெரியுங்களா? லேவியராகமம் 26 அதிகாரம் 31 இருந்தே வாசிங்களேன். நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி
உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். ஆக்குனாருங்களா? யார் சொன்ன ஆக்குவாருன்னு? கர்த்தர் இயேசுவே சொன்னார், உங்கள் தேசம் உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆச்சா? அது எங்க எப்படி ஆச்சுன்னா இந்த நியாயப்பிரமாண வார்த்தையிலிருந்து ஆச்சு. இது எப்ப தேவன் சொன்னாருன்னா, இது ஏற்கனவே சொல்லி வச்சார். நீங்க எந்தெந்த மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்படியெல்லாம் உங்களை நான் தண்டிப்பேன்னு தேவன் சொல்லியிருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி தேவன் செயல்படவே மாட்டார். இப்ப என்ன பண்ணார்னா, உங்கள் தேசத்தை நீங்க இப்படியெல்லாம் நடந்துட்டீங்க, உங்கள் தேசத்தை நான் பாழாக்குவேன். அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். அதுக்கு மேல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா 31 கூட, உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாழுமாக்கி, எருசலேம் பாழா போச்சுங்களா, தேவாலயம் பாழாக்கி, இப்ப பாத்தீங்கன்னா ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்தரமும் ஆகும். நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும் போது தேசமானது பாழாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினாலே அது பாழாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும். இதெல்லாம் எரேமியா கூட சொல்லுவார். நீங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆகும். இப்படி எல்லாம் இவங்க தேசத்தை விட்டு போயிட்டு எப்ப இவங்களுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 40வது வசனத்துல இருந்து வாசிங்க. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி, அறிக்கை இடுகிறதும் இன்றி, அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், அறிக்கை இடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, இதெல்லாம் நீங்க தானியல்ல பார்க்கலாம், நெகேமியாவுல பார்க்கலாம், எஸ்ராவுல பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை எல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அறிக்கையிட்டு விருத்த சேதனம் இல்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி, பாருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம், தேவன் சொன்ன வார்த்தை இது. அறிக்கையிட்டு தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், இதெல்லாம் தேவன் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறது. அதனாலதான் இது அவ்வளவு அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன். ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோட பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோட பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகாமோட பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். இதை நினைச்சார். அதனாலதான் இன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன இருக்கிறாங்க, மறுபடி போயிருக்கிறாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு ராஜ்யம், அந்த முழு ஆளுகை அவங்களுக்கு வராதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வேலையை அவங்க இன்னும் என்ன பண்ணல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கலையே. இந்த சூழ்நிலைக்குள்ள அவங்க வரும்போது நிச்சயமாய் தேவன் அந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு என்ன பண்ணுவார்னா கொடுப்பார். இன்னும் கூட பாருங்க, தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும். அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்துமா என் கட்டளைகளை வெறுத்தபடியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள். சரிங்களா? அப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னா தேவன் செய்வாராம், அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படி நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன். நான் கர்த்தர் என்று சொல். இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லைங்க, இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தை. நான் கர்த்தர் என்று சொல். அப்ப தேவன் அவருடைய மனசுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? நியாயம்னு ஒத்துக்கணும், அறிக்கையிடணும், தாழ்த்தணும். இதெல்லாம் தேவன் இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட மட்டும் இல்ல, ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கான நம்ம கிட்ட கூட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். ஒரு தவறு அதை ஏற்க, ஆனா அந்த தவறு நிமித்தம் நம்ம தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நம்ம அறிக்கையிட்டு நம்மளை தாழ்த்தி அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் செய்யும் போது தேவனுடைய மனசு என்ன தெரியுங்களாயிடும், அப்படியே குளிர்ந்துடும். ஆகாப்புன்னு ஒரு ராஜா, ரொம்ப மோசமான ராஜா. எதுல அவரு ஸ்பெஷலிஸ்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பாப்போம். மனைவி பேச்ச கேட்டு நடக்கிறதுல, மோசமா நடக்கிறதுல. சரிங்களா? அவரை விட்டு ஆளே கிடையாது. அவ்வளோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மனைவி பேச்ச கேட்டு நடத்துறதுல. அவ்வளோ பெரிய ஆள் அழிக்கணும், கொஞ்சம் தாழ்த்திடுவாரு, உடனே தேவன் இறங்கிடுவாரு. அதெல்லாம் நீங்க அந்த ஆகாப்புடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க இருக்கு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த பாவம் அது ஏற்க, ஆனா அந்த உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க தாவீது கூட என்ன ஆயிட்டாரு, இப்ப
அந்த உணர்வு அடைஞ்சிட்டாரு. உணர்வு அடைஞ்ச உடனே சொல்றாரு, நம்ம வசனத்துக்கு இங்க வந்துடலாம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 10வது வசனம். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் இப்படி செய்ததினாலே பெரிய பாவம் செய்தேன். இப்போது ஆண்டவரே, உமது அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும். நான் மகா புத்தியீனமாய் செய்தேன் என்றான். இந்த பாவ மன்னிப்ப தேவன் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு சில பாவங்களுக்கு மன்னிப்ப தேவன் கொடுப்பாரு, ஒரு சில பாவங்களுக்கு நிவாரணம் என்ன பண்ணித்தான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும். இங்க நம்ம என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அடுத்த வசனம் பார்க்கிறோம். தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிச் சொன்னது. எனக்கு தாவீது பேசுனது தேவன் கேட்டுட்டாரு. எப்பவுமே தாவீது கிட்ட நேரடியா தேவன் பேசுறதுல தீர்க்கதரிசிகள் மூலமா தான் ஒவ்வொரு விஷயம் பேசுறாரு. இப்ப காத்து தீர்க்கதரிசிகளுக்கு போய் என் தாசனாகிய தாவீது கிட்ட ஒரு சில காரியங்கள் நீ சொல்லிட்டு வா அப்படின்னு கூட சொல்லி அனுப்புறாரு. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். 3 காரியம் உனக்கு முன்னாடி வைக்கிறேன். என்னது அப்படின்னா, அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 7 வருஷம் பஞ்சம், 3 மாசம் சத்துருக்கள் துரத்துறது, 3 நாள் கொள்ளை நோய். இதெல்லாம் தேவன் எங்க இருந்து பேசிட்டாரு? எதுல இருந்து பேசிட்டாரு? எல்லாம் நியாயப்பிரமாணத்துல இருந்து தான் பேசுவார். அவர் என்ன பேசினாலும் நியாயப்பிரமாணத்தை விட்டு எங்கேயுமே என்ன பண்ண மாட்டாரு, போகவே மாட்டார். இதையெல்லாம் நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கு. அதே லேவியராகமும் 26 அதிகாரம். இந்த லேவியராகமும் 26 அதிகாரம் ஒரு மைய அதிகாரம். இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் இதுல வச்சு தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நான் மறைச்சிருக்கிறார். இங்க பாருங்க, அதுலயே 26 அதிகாரம் 14. நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வரும்போது இங்க பாத்தீங்கன்னா 19வது வசனம். உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். அப்ப என்ன ஆயிடுங்க, அங்க பஞ்சம் வந்துடும். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. பஞ்சம் வந்துருச்சுங்களா? இப்ப அடுத்து நீங்க கீழே பாத்தீங்கன்னா 26வது வசனம். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும்போது, அப்ப என்ன வந்துருச்சுங்க, பஞ்சம் வந்துருச்சு. அப்பயும் நீங்க திருந்தல அப்படின்னா 17 வாசிங்க. நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுவீர்கள். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். பாருங்க, இதையும் அங்க வச்சிருக்கிறார். சத்துருக்கள் முன்பாக. கொள்ளை நோய் எங்க வருதுன்னு பாருங்க, அதுல 25 வாசிங்க. என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன். பாத்தீங்களா, கொள்ளை நோயை உங்கள் நடுவில் அனுப்புவேன். இந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு தேவனே என்ன பண்ண மாட்டாரு, அவர் மீறி செயல்பட மாட்டார். அதான் அவருடைய வார்த்தை தானே, அது அவர் சொன்னது தானே. இதைத்தான் இங்க தாவீது வாழ்க்கையில வைக்கிறாரு. 3 விஷயம் வைக்கிறேன் தாவீது. ஆனா ஒவ்வொன்றுக்கும் கேப் என்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஒண்ணு 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, 3 மாசம் சத்துருக்கள் பின்தொடரணுமா, 3 மாசம் கொள்ளை நோயா, எது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே தாவீது என்ன சொல்றாரு? 14. 2 சாமுவேல் 24 அதிகாரம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அப்ப மனுஷர் கையில விழக்கூடாது அப்படின்னா அதுலயே அவர் என்ன பண்ணிட்டார்னா 2 கேன்சல் பண்ணிட்டு 1 தேர்ந்தெடுத்துட்டார். எதுங்க, கொள்ளை நோயை. எப்படி அதை 2 அவர் அதுல கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்னா, பஞ்சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், பக்கத்து நாட்டுல போய் என்ன பண்ணணும், ஐயா சாமி கொஞ்சம் அரிசி கொடுங்க, இல்ல நம்ம தான் அரிசி, அவங்க கோதுமை இல்லைங்களா, சரி ஏதோ ஒண்ணு சாப்பாட்டு கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணும், கேட்கணும். அப்ப என்ன பண்ணும், மனுஷர் கையில போய் என்ன பண்ணணும், விழணும். இல்ல பட்டயம் எதிரிகள் தொடர்ந்து வெட்டுனாங்கன்னா அப்பயும் கூட என்ன நடக்கும், மனுஷர் கையில தான் விழணும். ஆனா உள்ளுக்குள்ள கொள்ளை நோய்னா அது எங்கேயே தான் இருக்கும்,
ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். மனுஷர் வெளியில எங்கேயும் போக வேண்டியதில்லை. அதனாலதான் கேட்கிறாரு, மனுஷர் கையில் விழாதிருப்பேன் உடனே. அப்ப நீ எதை செலக்ட் பண்ணிட்ட? கொள்ளை நோயை செலக்ட் பண்ணிட்ட. உடனே கொள்ளை நோயை நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி இப்ப தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க கொள்ளை நோயை அனுமதிச்சிட்டாரு. 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். பாருங்க, எத்தனை வருஷம் பஞ்சம்? 7 வருஷம் பஞ்சம் இருந்திருந்தாலோ 3 மாசம் சண்டை நடந்திருந்தாலோ 70,000 பேர் செத்துருப்பாங்களா? நமக்கு தெரியல. ஆனா இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்ன நடக்குதுன்னா அழிவு அந்த இஸ்ரேல் தேசத்துல நடக்குது. அப்ப இது குறித்து சகோதரர் சொல்லும் போது, அன்று உலகில் எத்தனையோ தேசங்கள் இருந்தாலும் இஸ்ரேல் தேசத்தை போல தேவனிடம் இருந்து ஆசீர்வாதங்கள் வாங்கிய தேசம் எதுவுமே இல்ல. இஸ்ரேல் தேசத்தை தேவன் ஆசீர்வதிச்சது போல எந்த தேசத்தையும் அப்படி ஆசீர்வதிக்கல. அதே போல தேவன்கிடம் தண்டனை வாங்கிய தேசமும் எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்றாரு. தேவனுடைய ஜனங்களாக இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். அதை இழக்கும் போது அதை காட்டிலும் வேதனையான விஷயம் எதுவும் இல்லை அப்படின்னு கூட சொல்றதை நம்ம பாக்குறோம். சரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 70,000 பேர் மரிச்சிட்டாங்க. இப்ப உடனே என்ன நடக்குது? 16 வாசிங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது, இப்ப எல்லா ஊரையும் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் எல்லா ஊர்லயும் கொள்ளை நோய். இப்ப கடைசியா எருசலேம் அழிக்கிறதுக்கு தேவதூதன். அப்ப கொள்ளை நோய் வர்றது கூட யார் தான்? அது ஒரு தூதன் தான், இல்லைங்களா? இப்ப அந்த எருசலேம் அழிக்கிறதுக்கு தூதன் வரும்போது என்ன நடக்குது? கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். தேவனுடைய மனசே அங்க ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு. போதும், இனி கொள்ளை நோய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா நிறுத்த சொல்றாரு. அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய அர்வனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான். அப்ப அந்த தூதன் நின்ன இடம் வந்து பாத்தீங்கன்னா அர்வனா அப்படிங்கிறவருடைய ஒரு நிலத்து பக்கத்துல தூதன் அங்க இருக்கிறாரு. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது, இப்ப அந்த தூதனை தாவீதும் கூட பாக்குறாரு. அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தூதனை பார்த்த உடனே அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி, நியாயங்களா இது? தாவீது செஞ்ச தப்புக்கு 70,000 இஸ்ரேல் ஜனங்களை கொன்னது சரியா தப்பா? சரியா தப்புங்களா? நியாயமா? நியாயமான தப்பு இல்லைங்களா? தப்புதான். அதுதான் தாவீதும் கேட்கிறாரு. நான் தான் தனிப்பட்ட முறையில என்ன சொன்னேன்? இஸ்ரேல் ஜனங்கள்லாம் சொல்லியா நான் என்ன இல்லையே, நான் தானே என்ன வேணாலும் பண்ணிருக்கலாமே. பாருங்க, அதான் அந்த ஆடுகள், அந்த மேய்ப்பனுடைய உள்ளம் இருக்கு பாருங்க அவர்கிட்ட. இந்த ஆடுகள் என்ன செஞ்சது? உங்களுடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருப்பது, என் குடும்பத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஆனா இந்த ஜனங்களும் ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு மன்றாடுறாரு. அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து, உடனே காத்து தீர்க்கதரிசிகிட்ட மறுபடி தேவன் சொல்லி காத்து வராரு. வந்து அவனை நோக்கி, நீர் போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். அப்ப காத்து வந்து சொல்றாரு, நீ இந்த அர்வனாவோட இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாக போனான். இந்த காத்து தீர்க்கதரிசி சொன்னது கர்த்தர் சொன்ன மாதிரி. இப்ப காத்து தீர்க்கதரிசி சொன்னதுனால கர்த்தர் சொன்னபடி இப்ப என்ன பண்றாருன்னா இவர் அங்க போறாரு. அர்வனா ஏறிட்டு பார்த்து, ராஜாவும் அவனுடைய ஊழியக்காரரும் தன்னிடத்தில் வருகிறதைக் கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, அவர் அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. ராஜா என்ன பண்றாருன்னா சேவர்களோடு, ஐயோ ராஜா நம்மளை தேடி வர்றாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா ராஜா கிட்ட போய் வணங்குறாரு. அப்படி வணங்கின உடனே, ராஜாவாகி என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என்ன என்று கேட்டதற்கு தாவீது, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொள்ள வந்தேன் என்றான். இந்த இடத்தை வாங்குறதுக்கு வந்தேன், இங்க கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவன் இதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இதோ தகன பலிக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி,
பலி செலுத்துறதுக்கு மரமும் இருக்கு, மாடும் இருக்குது, என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்கங்க, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அர்வனா ராஜ யோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வனா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாயிருப்பாராக என்றான். ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். காசு கொடுத்து அந்த இடத்தை என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டாரு. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலி பீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பலிபீடம் கட்டி மாட பலி செலுத்தி எல்லாம் முடிச்ச உடனே இப்ப கொள்ளை நோய் என்ன ஆயிடுச்சுங்க, அங்க முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இந்த அர்வனா போர் அடிச்ச அந்த களம், பலிபீடம் கட்டின அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் என்னங்க, அந்த இடத்துலதான் சாலமோன் பின்னாட்களை என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஆலயத்தை அந்த இடத்துலதான் கட்டினாரு. 2 நாளாகமும் 3 அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவக்கினான். அப்ப அந்த இடத்துலதான் என்ன நடந்துச்சுன்னா, பின்னாடி சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாருன்னா கட்டினாரு. அப்ப இதோட என்ன ஆயிடுச்சுன்னா 2 சாமுவேல் 24 அதிகாரத்தோட 2 சாமுவேல் புஸ்தகம் என்ன ஆயிடுச்சுன்னா அங்க முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அது கூட நம்ம பார்க்கணும். இந்த சம்பவத்துல தேவன் நமக்கு வச்சிருக்கிற பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தாவீது ராஜா யாருக்கு அடையாளம்? தாவீது இஸ்ரேலரை இலக்கம் பார்க்கணும்னு முடிவு பண்ணாரு, அது எதை அடையாளப்படுத்துது? அந்த நேரத்துல யார் தடுத்தா? சாத்தான் தூண்டினாரு. ஆனா யோவாப் வந்து என்ன பண்றாருன்னா, வேண்டாம் ராஜா, தேவன் இன்னும் கூட நமக்கு அநேகரை தருவாரு, நீங்க இலக்கம் மட்டும் பார்க்க வேணாம், இது நல்லது இல்ல அப்படின்லாம் சொல்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆனா ராஜா கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த வார்த்தைய மதிக்கல. நான் சொல்றத நீ செய் அப்படின்ட்டாரு. அது எதை குறிக்குது? அடுத்து தூதன் எருசலேம் அழிக்க பார்த்தாரு, அது எதை அடையாளப்படுத்துது? சரி, ஜனங்களை எண்ணுனதுக்கு 70,000 பேரை கொல்லணுமா? இது நியாயங்களா அநியாயமா? கர்த்தர் செஞ்சுட்டாரே பிரதர் அப்படிங்கிறீங்களா? அவ பார்க்கும்போது ஒரு ஜனங்களை எண்ணுனதுக்கு 70,000 ஜனங்களை பலி செலுத்த வேண்டியது இருந்துச்சு. ஏன் தேவன் இதை அனுமதிச்சார்? அது கூட நியாயப்பிரமாணத்துல ஏதாவது இருக்குதா? அது கூட நம்ம பார்க்கணும். ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை? அடுத்து தாவீது தானே தப்பு செஞ்சாரு, அதுக்கு ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் மரிச்சாங்க? அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்? அது கூட நம்ம பார்க்கணும். அடுத்து காத்து தீர்க்கதரிசி, அவர் யார அடையாளப்படுத்துறாரு? அடுத்து அர்வானா, அவர் யார அடையாளப்படுத்துறார் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா பார்க்கணும். கொஞ்ச நேரம் இருக்கு, அதனால கொஞ்சம் பார்க்கலாம். இப்ப தாவீது யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாவீது நல்லது செஞ்சாரு, திடீர்னு இடையில தப்பும் செஞ்சாரு. யாருக்கு அடையாளமா இருப்பாரு? நமக்கு தான். சரிங்களா? நல்லதும் செய்வோம், ஒரு சில நேரங்கள்ல, அநேக நேரங்கள்ல என்ன செய்வோம், கொஞ்சம் ஏதோ சத்தியங்கள் கொஞ்சம் கிரியை செய்யும் போது, கொஞ்சம் சத்தியம் வேலை செய்யும் போது கொஞ்சம் நல்லது செய்வோம் இல்லைங்களா? கேட்கிற அன்னைக்கு உதாரணமா என்னைக்கு கொஞ்சம் நல்லவங்களா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப செவ்வாய்க்கிழமை எல்லாம் இல்லையா? சரி, பரவாயில்ல விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நல்லவங்களா இருப்போம், செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மோசமாயி, புதன்கிழமை இன்னும் கொஞ்சம் மோசமாயி, வியாழன் உலகத்தனை விட மோசமாயி, வெள்ளிக்கிழமை நம்ம புது சிருஷ்டிங்கிறதையும் மறந்து, சனிக்கிழமை புதுப்பிச்சு, அதனாலதான் பேர் சபையெல்லாம் காத்திருப்பு கூட்டம் எல்லாம் வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி காத்திருப்பு கூட்டம். அந்த மாதிரி நம்மளும் சனிக்கிழமையில ரெடி ஆகி ஞாயிற்றுக்கிழமை என்ன ஆயிடுவோம், மறுபடி புது சிருஷ்டியா ஆயிடுவோம். சரிங்களா? இது நம்மளுடைய வாழ்க்கை. அப்ப பார்க்கும்போது தாவீது யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு அங்க அடையாளமா இருக்கிறாரு. தாவீத ராஜாவாக்குறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய இருதயம் தான். ஏன்னா மனுஷனுடைய பார்வை எத்தனை டிகிரின்னு சொல்லுவாங்க? எத்தனை டிகிரிங்க இந்த பார்வை? 180 160? எத்தனை டிகிரி? 180. தேவனுடைய பார்வை எவ்வளவு தெரியுங்களா? 360. ஏன்னா பின்னாடி முன்னாடி எல்லாம் அவர் பார்ப்பார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து எல்லாரையும் பார்க்கும்.
சரிங்களா? ஆனா நம்மளுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? அது போட்டோ இல்லைங்களா? நம்ம எடுத்தோம்னா போட்டோ தான் எடுப்போம். இந்த கண்ணு என்னத்தை தான் எடுக்கும்? போட்டோவை தான் எடுக்கும். எடுத்த உடனே என்னத்தை பார்க்கும்? முகத்தை பார்க்கும், ட்ரெஸ்ஸை பார்க்கும். ஐயோ எப்படி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி இது போட்டோ பார்வை, வேற எதுவுமே இதுல தெரியாது. ஆனா தேவனுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை? அது எக்ஸ்ரே பார்வை. என்னதான் எடுத்தாலும், என்னதான் போட்டு அப்பி இருந்தாலும் எக்ஸ்ரேல வருமா? வராது. என்னதான் வரும்? அந்த உடைஞ்சு போன எலும்பு, நொந்து போனது, குழி விழுந்தது, இதுதான் என்ன ஆகும்? எக்ஸ்ரேல. இது தேவனுடைய பார்வை. அப்ப பார்க்கும்போது நம்ம முகத்தை தான் பார்ப்போம். தேவன் என்னத்தை பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பார். அப்ப நம்ம உடன்படிக்கை செய்து இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறோம்னா தேவன் நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை பார்க்கல, நம்முடைய பின்னணி வாழ்க்கைகளை எல்லாம் பார்க்கல, இருதயத்தை பார்த்தார். அன்னைக்கு தாவீதை பார்த்ததுக்கு காரணம் இருதயம். அப்ப நம்மளை பார்க்கறதுக்கும் காரணம் என்னன்னா இருதயம் தான். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 14வது வசனம். இப்போது உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. கர்த்தர் பாருங்க, இது சவுலுக்கு சொன்னது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி. அப்படி தேடும் போதுதான் கிடைச்சவர் யாரு? தாவீது. அன்னைக்கு தாவீதை தேவன் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா தாவீது அன்னைக்கு இருந்தாரு. இன்னைக்கு நம்மள இந்த சபை வாய்ப்புக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கும் போது நம்மள தேவன் அழைச்சதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மளுடைய இருதயம் நிச்சயமா உணர்வடையும். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பயப்படும். நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய வார்த்தைனா நடுங்கும். நம்முடைய இருதயம் தேவன் அப்படின்னா பயப்படும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி நம்பி நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த இதுக்குள்ள அழைச்சிருக்கிறார். அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாத்துறோமா? நமக்கும் தேவனுக்கு சார்ந்தது. ஆனா நம்முடைய இருதயத்தை தேவன் பார்த்துதான் அழைச்சாரு. அப்படி அழைச்சி என்ன பண்றாருன்னா நம்மளை தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிருக்கிறார். சங்கீதம் 51:17. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அந்த நொறுங்குண்ட இருதயமா நம்முடைய இருதயம் இருந்துச்சு. ஒண்ணு குடும்பத்துல ரொம்ப நொறுக்கப்பட்டிருப்போம், இல்லைன்னா வேலை செய்யற இடத்துல நொறுக்கப்பட்டிருப்போம், இல்ல சமுதாயத்துல நொறுக்கப்பட்டிருப்போம், இல்ல சொந்தக்காரங்கனால நொறுக்கப்பட்டிருப்போம். ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு மூலையில நொறுங்கிக்கிட்டு இருந்தோம் நம்ம. சரிங்களா? இதுதான் தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அந்த தேவனுக்கு ஏற்கும் பலிகள் எப்படிப்பட்டது? நொறுங்குண்ட ஆவி. அந்த நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தை தேவன் என்ன பண்றது இல்ல, புறக்கணிக்காம இந்த அழைப்புக்குள்ள நம்மளை அழைச்சி உடன்படிக்கை செய்ய வச்சு பரிசுத்த ஆவி கொடுத்து தூதனை கொடுத்து சரிங்களா பாதுகாத்து வர்றாரு. 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 21-22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துல அவருடைய ஆவி, அதாவது அவர் பேசுறத கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? நமக்குள்ள கொடுத்தும் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவ தூதர்களை பாதுகாப்பா கொடுத்திருக்கிறாரு. தேவ தூதர்களை மட்டும் பாதுகாப்பா கொடுக்கல. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாம நம்மளை பாதுகாத்து வராது. நீங்க தான் பிரதர் அப்படி சொல்றீங்க, ஒரு நன்மையும் குறைவுபடலன்னு. எனக்கு எல்லா நன்மையும் குறைவுபட்டு கிடக்கு பிரதர் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நினைக்கிற நன்மையை பத்தி வேதம் சொல்லுங்க. நமக்கு எது நன்மையோ அதை தேவன் என்ன பண்ணவே இல்லை, கொடுக்காம இருக்கவே இல்லை. அதான் இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் மீனை கேட்டா பாம்பை பிடிச்சு கொடுப்பானோ, அப்பம் கேட்டா கல்ல கொடுப்பானோ, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைக்கு நல்லது கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரமபிதா கொடுக்காம இருப்பேனா? அப்படிங்கும் போது நன்மை அது அவர்கிட்ட தான் இருக்குது. நமக்கு நிறைய பேருக்கு நன்மைனா என்னன்னே சரியா தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சரியான நன்மை எதுவோ அதை தேவன் நமக்கு கொடுக்காம என்ன பண்றதே இல்ல, இருக்கிறதே இல்ல. பெரிய நன்மையை கொடுத்தாரு. என்ன நன்மை அது? கர்த்தர் இயேசு. சரிங்களா? அவர்கிட்ட இருந்த பெரிய நன்மையே கர்த்தர் இயேசு. அவரையே யாருக்காக கொடுத்துட்டாரு? நமக்காக கொடுத்தவர் வேற எதையும் கொடுக்காம இருப்பாரான்னு பவுல் ரோமர் 8 சொல்றாரு. அப்ப பார்க்கும்போது இப்படியெல்லாம் நம்மளை கொடுத்து நம்மள தேவன் இப்ப என்ன பண்ணிருக்கிறார்னா அங்க தெரிஞ்சிருக்கிறார். அப்ப தாவீது உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு அடையாளம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப தாவீது தவறு செஞ்சார். எப்படி தவறு செஞ்சாரு, நாம எப்படி தவறு செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்தை குறிச்சு, இந்த யோவாப் தடுக்கிற விஷயம், அதுல அவருடைய வார்த்தை பலத்த விஷயம், இதனுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணலாங்க, கர்த்தருக்கு சித்தமான
அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்துட்டது நேரடியான காரியங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். தாவீது கடைசி நாட்கள்ல ஒரு தவறு செய்யறார். அந்த தவறுக்கு காரணம் சாத்தான் அவருடைய உள்ளத்துல ஏவிட்டாரு இலக்கம் பார்க்க சொல்லி. இப்ப இலக்கம் பார்த்தது நிமித்தம் பின்னாடி அவருடைய மனசு பாதிக்குது. தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். ஆனா இதுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கல. தேவன் என்ன பண்றாருன்னா 3 காரியம் கேட்கிறார். எது உனக்கு வேணும் செலக்ட் பண்ணிக்க. நீ மனம் திரும்பினதுனால, உணர்வு அடைஞ்சதுனால 3 காரியத்தை நீயே செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அனுமதி கொடுக்கிறாரு. அதுல தாவீது கொள்ளை நோயை ஏத்துக்கிறாரு. அந்த கொள்ளை நோய் நிமித்தம் 70,000 பேர் என்ன ஆகுறாங்கன்னா செத்து போயிடுறாங்க. மறுபடியும் அந்த அருவனாங்கிறவருடைய களத்துக்கிட்ட வரும்போதுதான் தேவனும் மனஸ்தாபப்படுறாரு. தாவீதும் ஜெபிக்கிறாரு. தாவீது ஜெபித்த உடனே தேவன் காத்துக்கிட்ட சொல்லி என்ன பண்றாருன்னா ஒரு பலிபீடம் கட்ட சொல்லி அங்க பலி செலுத்தின உடனே வாதை நிறுத்தப்படுது. சம்பவம் முடிவுக்கு வருது. அப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கிறதோட மீதி காரியங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட முக்கியமான ஒரு விஷயம், தாவீதை தேவன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவருடைய இருதயம் காரணம். இன்னைக்கு நம்ம இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய இருதயம். இன்னைக்கு உடன்படிக்கை செய்யும் போது, சத்தியம் கேட்கும் போது நம்முடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு காரியம். இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குது? மேட்டுமையாயிட்டு இருக்குதா? பெருமை உள்ளுக்குள்ள வந்துட்டே இருக்குதா? மத்தவங்களை கேவலமா நினைக்க தோணுதா? மத்தவங்களை குறை பேச தோணுதா? இல்ல வேற ஏதாவது காரியங்கள் செய்ய தோணுதா? நம்முடைய இருதயம் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருந்துகிட்டு இருக்குங்கிறத யார்தான் தராசுல வச்சு பார்க்கணும்? நம்ம தான் வச்சு பார்க்கணும். அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரத்தை மீதி என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராங்க.